நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல, ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வந்துட்டு வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாருங்கள், மகர ராசி ஆனி மாதம்
சார், மகர ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆகுது. ஏப்ரல், மே, ஜூன். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாசத்திலேயே நிறைய மகர ராசி என்பர்கள் வெளிநாடு செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, காதலில் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தொழிலில் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பணங்காசு கொடுத்த இடத்துல வெற்றி பெற்று கேஸில் நிறைய அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் நிறைய கேஸில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கடை பிரச்சனை இருக்கும், அந்த கடை பிரச்சனைலாம் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. தொழில் பிரச்சனை இருக்கும், பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கும், அந்த பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை எல்லாம் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. அதே போல் தொழிலை இன்வெஸ்டரை தேடுவாங்க. 50% அவங்களுக்கு இன்வெஸ்டர் கொடுத்து 25% இன்வெஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க. அப்புறம் அந்த நேம் சேஞ்சஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில், தொழிலில், குடும்பத்தில், திருமண வாழ்க்கையில் நிறைய மகர ராசி என்பர்கள் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதமே அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் விவரம் தெரியாத, நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த டீட்டெயிலை விவரமே தெரியாத ஒரு சில மகர ராசி அன்பர்கள் மட்டும் இன்னும் எனக்கு நல்லது நடக்கலை, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் இப்போ கூட ஏமாந்துட்டேன் சாமி, ஒரு வண்டி போட்டேன், வண்டி சரியாக போகலை. இப்போட நம்ம காங்கேயம் பக்கத்தில் இருந்து நம்மளை கேட்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டாங்க. காங்கேயம் பக்கத்தில் இருந்து ஒரு வண்டி போட்டாங்க, என்ன கலர் வண்டி, என்ன கலர் எடுக்கணும், என்ன நம்பர் வைக்கணும், கூட்டி என்ன எல்லாமே நம்மளை கேட்டு செஞ்சாங்க. அடுத்து இப்போ 2 வண்டி 3 வண்டி போட்டிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதே போல் மகர ராசி என்பவர்கள் இப்போ ஒரு லாரி சம்மந்தப்பட்ட கேள்வி, லாரியை கொடுத்துடலான் இருக்கேன், போர்வெல் கொடுத்துடலான் இருக்கேன், போர்வெல் வெளிநாட்டுக்கு கப்பலில் கொண்டு போகலான் இருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள், டிரான்ஸ்போர்ட்டு, லாரி சம்மந்தப்பட்டது, பஸ்ஸு சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உள்நாடு வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போ மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கி 3 மாதமாவது. மார்ச் 6ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ 3 மாதமாவது உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து. இன்னும் ஏன் நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியலை, நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியலை. இதை எப்படி சாமி நாங்கள் சரி செய்து கொள்வது? இப்போ நான் ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய கம்பெனி, ஒரு அரசியல் துறையில் இருக்கிறாங்க, அரசியலில் எம்பியாக இருந்திருக்கிறாங்க முன்னாடி. அவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அதே போல் இங்கே பொள்ளாச்சி பக்கத்தில் உடுமலைப்பட்டி, அங்கேயும் ஒரு பெரிய கம்பெனி, இந்த விங்கு இருக்க பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட நிறுவனம், கம்பெனி. ஸோ அவங்களுக்கு சில ட்ரபுள்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 800 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன், கடன் சுமைகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் அதாவது மறைமுகமான தொழில், மறைமுகமான உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2ஆம் தரம் தொழில் செய்யக்கூடியவங்க, வெளியில் தெரியாமல் ஒரு சில டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க, பொருளை மாற்றக்கூடியவங்க, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க, மெயினாக மறைமுகமாக அண்டர்வேல்ட இந்த பணம் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க, அல்லது நேர்முகமாகவே தொழில் இருப்பாங்க, ஆனால் டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் மறைச்சி காமிப்பாங்க. அப்போது இவங்க எல்லாருக்குமே கூட இப்போ நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு யாகங்கள் செய்ய வேண்டிய கால நேரம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் கை கொடுக்கும். நல்ல சில வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களே ஆனால், ஒரு யாகம் பண்ணுறது, ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறது, ஒரு ஏகாதச ருத்ர ஹோமம் பண்ணுறது, இல்லை ருத்ர பாராயணம் செய்வது, ஒரு பெரிய வாராகி பூஜை, வாராகி ஹோமம் செய்வது, சூழ்நி துர்கா, எந்த மாதிரியான யாகங்கள், அது மாதிரி வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அந்த தொழில் சிறப்பாக இருக்கும்,
அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தடைகள் விலகும், கெட்ட நேரம் விலகும். அப்போ அந்த யாகத்தின் மூலமாக வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகரிக்கும். அப்போ மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து 3 மாதமாகுது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், தனியாக கோவில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மகர ராசி அன்பர்களே, நல்ல நேரம் இந்த ஆனி மாதம் இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குருவும் சுக்கிரனும் இணைந்து மகர ராசியை பார்க்குறாங்க. இது போல் ஒரு நல்ல நேரம் எதுவுமே கிடையாது. அப்போது கஷ்டம்னு சொல்லாதீங்க, நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல குருவை, நீங்கள் குருமார்களை உங்களுக்குன்னு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள். அவர் சொல்லக்கூடிய மங்கள சொற்களை கேட்டு, மங்கள வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பீர்களேயானால் மகிழ்ச்சியான நிலையான மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மகர ராசி அன்பர்களே. மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா வந்து, நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட வந்து தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணு மட்டும் ஏமா தனியாக கணவரோடு இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரர் கூட தானே இருக்கணும். இதை நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை வந்து ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, அது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை வந்து கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ அந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே, ஆனால் நாங்கள் புரிஞ்சிட்டோம் சாமி, எங்கே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.